வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்த காவிரி நதிநீர் சிக்கல் குறித்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள், தஞ்சாவூர்ல உள்ள கடைமடை பகுதிகள், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் உணர்வாளர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு வரோம், பேசிட்டு வரோம். ஆனா ஆளும் தாவேக அரசு தான் இதுக்கு முழு பொறுப்பு. இப்ப அதிகாரத்தில் இருப்பது தாவேக அரசு. அதனுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், முதன்மையானவர்கள், முதலமைச்சர், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இப்ப நமக்கு தண்ணி பெற்று தரணும். ஏற்கனவே ஜூன் 12 வர வேண்டிய தண்ணி வரல. இந்த சூழ்நிலையில் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாங்க. அதாவது முன்னாள் முதலமைச்சர், தற்போது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரும் கர்நாடகா முதலமைச்சரும் கூட்டணி போட்டாங்களாம். கூட்டணி போட்டு நீ தண்ணி தராத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே டி.கே. சிவகுமார் நீங்க சொல்லிட்டார் தண்ணி தரல, நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்ப தண்ணி தரேன்னு அவங்க ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு பேசிக்கிட்டாங்களாம். அதனால தண்ணி தரலையா. அதனால இவங்க தாவேக அரசு வழக்கு போடுறதுக்கு முன்னாடி திமுக போட்டுருச்சான். இப்படி ஒரு கதையை நரேட்டிவ் செட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு இந்த தாவேகாக்கு வாக்களித்த மக்கள் இருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சாலும் சரி, ஐயோ இதுக்கு காரணம் விஜய் இல்லை, இது கிடையாது திமுக தான் காரணம். ஏன்பா எலக்ட்ரிக் பில் கண்ணாப்புனான்னு வருது, இதுக்கு காரணம் விஜய் கிடையாது, கடந்த காலத்துல இருந்த திமுக அரசு. என்னப்பா சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, திமுகவோட மோசமா இருக்கே சட்டம் ஒழுங்கு, இதுக்கு காரணம் விஜய் கிடையாது, கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம். என்னப்பா பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை 66 நாள்ல எக்கச்சக்கமா நடந்திருக்கு, இதுக்கு காரணம் விஜய் கிடையாது, இதுக்கும் கடந்த திமுக அரசு தான் காரணம். இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண் பாலியல் வன்கொடுமைகள் எல்லாவற்றுக்கும் யாரு காரணம் என்றால் கடந்த கால திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை இந்த வாக்களித்த மக்களுக்கு நம்பி இருக்கிறாங்க. அந்த மக்களை அப்படியே மெயின்டைன் பண்ண வைக்கணும். இப்ப இவங்க ஆட்சிக்கு வரலனாவது திமுக ஆட்சியில இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க பேசுவதை மக்கள் ஏத்துக்குவாங்க. அவங்க தோத்துட்டாங்க, எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எதிர்கட்சியை பார்த்து நீங்க தான் காவிரியில கர்நாடகத்தை தடுத்துட்டீங்க, சரி அப்ப எதிர்கட்சி திமுக ஒரு தேசிய கட்சியா இருந்து, ஒரு காங்கிரஸ் அல்லது பிஜேபி மாதிரி ஒரு தேசிய கட்சியா இருந்து அங்கேயும் அவங்களுடைய தேசிய கட்சியை ஆட்சி செஞ்சுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் வாங்கி தர வேண்டிய இந்த கட்சி மறைமுகமா நம்ம மாநில கட்சியான தாவேகாக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த தேசிய கட்சிகள் நம்மகிட்ட நாடகம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஜிக்கும் இல்லை. திமுக மாநில கட்சி, தாவேகா மாநில கட்சி, தேசிய கட்சி யாரு? கர்நாடகத்துல ஆள்றது தேசிய கட்சி. தாவேகாவோட கூட்டணி போட்டு அமைச்சரவை பெற்றிருப்பது யாரு? காங்கிரஸ் தேசிய கட்சி. இந்த காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி செய்யுது. அப்ப யாருக்கு இங்க இயல்பா பேச முடியும், யாரால தடுக்க முடியும்? இந்த காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் பேசி தடுக்க முடியும், அல்லது இந்த காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் பேசி பெற முடியும். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியான ஸ்டாலின் சிவகுமார்ட்ட கேட்பாரு. சிவகுமார் தண்ணி தரணுமா வேணாமாங்கிறத ஸ்டாலின்ட்டையும் கலைஞர்ட்டையும் ஜெயலலிதாட்டையும் கேட்டுதான் முடிவு செஞ்சுட்டு இருந்துச்சு கடந்த காலத்துல. காவிரி வரலாறே தெரியறது இல்ல. ஹேமாவதி அணை, ஹபீனி அணை, ஹேராங்கி, இந்த அணைகள் கட்டப்பட்ட போது என்ன பிரச்சனை வந்துச்சு, கிருஷ்ணராஜசாகர் அணைன்னா என்ன, புள்ளப்பாடி அணைனா என்ன, இங்க மேட்டூர் டேம்னா என்ன, விவசாய பரப்பை அதிகரிச்சது தமிழ்நாடா கர்நாடகாவா, எந்த வரலாறும் தெரியாது. 1969 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அன்னைக்கு பேச்சுவார்த்தை, இப்ப சொல்றாங்க பேச்சுவார்த்தை, 69 கலைஞரும் அன்றைய சட்டத்துறை அமைச்சர் மாதவனும் பேச்சுவார்த்தைக்கு போனாங்களே, என்ன நடந்தது? அப்ப அண்ணா முதலமைச்சர். அந்த பேச்சுவார்த்தையில என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டது? 1924 ஒப்பந்தம் என்ன? அதுக்கு முன்னாடி 1892 போடப்பட்ட ஒப்பந்தம் என்ன? 1956 நதிநீர் தகராறு சட்டங்கள் என்ன சொல்லுது? இது ஏதாவது அமைச்சர் நிர்மல்குமாருக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா இப்படி ஒரு காமெடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாரா? இவங்க கவர்மெண்ட் இருக்காங்களா, தாவேகா ஆளும் கட்சி, இவங்க ஆளுங்கட்சியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் கர்நாடகால ரூலிங் பார்ட்டி. நீ தண்ணி தர விடாம தடுத்தது சம்பந்தமே இல்லாம தோத்து போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய திமுகவாம். இல்ல எப்படியெல்லாம் கதை சொல்றாங்க, இது ரொம்ப ஆபத்து தோழர்களே. நீங்க நாங்களாம் உங்களை நம்பி இருக்கோம், நீங்க தான் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர், நீங்க தான் எங்க ரூலிங் பார்ட்டி, நீங்க தான் எங்களுக்கு அமைச்சர். நீங்க இப்படி தஞ்சாவூர் மக்களை இவ்வளவு கிறுக்கு பயமா நினைச்சிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, புதுக்கோட்டை, இங்க இருக்கக்கூடிய டெல்டா பகுதியெல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு யாராவது நம்புவாங்களா? தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் போய் கர்நாடகா ஆளுங்கட்சிகிட்ட சொன்னாங்களா, உடனே அவங்க தண்ணி தராம நிறுத்திட்டாங்களா? இது தெரிஞ்சு திமுக உடனே வழக்கு போட்டுச்சான். யாரு? விஜய் வழக்கு போட போறாருன்னு தெரிஞ்சு வழக்கு போட்டுச்சான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி என்ன செய்யலாம்னு முடிவெடுங்க,
புதிய நடுவர் மன்றம் அமைக்கலாமான்னு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்கன்னு எல்லா கட்சியும் சொல்லுச்சு. டாக்டர் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அதிமுக எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து காது கொடுத்து கேட்கல. அப்ப என்னன்னா, இவங்களுக்கு இந்த காவிரி பிரச்சனையை தீர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. இது இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இது என்ன வேணாலும் போயிட்டு போகுது. இவங்களுக்கு ஆளும் 2 அமைச்சரை வச்சிருக்க காங்கிரஸையும் பகைச்சிக்க விரும்பல, கர்நாடக அரசையும் இவங்க பகைத்துக் கொள்ள விரும்பல, டெல்லியில ஆளுகின்ற பாஜகவையும் பகைத்துக் கொள்ள விரும்பல. அப்ப இவங்க யாரதான் பகைச்சிக்க விரும்புறாங்க? தோத்து போயிருக்கக்கூடிய திமுகவை, முன்னாள் ஆட்சி செஞ்ச திமுகவை பார்த்து எதுவா இருந்தாலும் இவங்க தான் காரணங்கிற ஒரு போபியா, திமுக போபியா அல்லது ஸ்டாலின் போபியான்னு ஒரு நோய் வந்து நிர்மல்குமாருக்கு வந்திருக்கு. நிர்மல்குமாருக்கு ஸ்டாலின் போபியா அப்படிங்கிற ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, இல்லாட்டி திமுக போபியாங்கிற நோய் வந்திருக்கு. ஏங்க கரண்ட் ஏன் கட்டாச்சுன்னு கேட்டா திமுக காரங்க வந்து ஃபீஸ் கட்ட பிடிங்கிட்டு போயிடறாங்கன்னாங்க. இன்னைக்கு வரையும் அதை வந்து உண்மையா பொய்யான்னு ப்ரூவ் பண்ண முடியல. ப்ரூவ் பண்ணி உள்ள வச்சு முட்டியோட சாத்தி இருக்கணும்ல ஃபீஸ் கேர கொடுக்கணும் யாருன்னு இப்போ வரையும் கண்டுபிடிக்க முடியல, திமுக காரங்க நிரூபிக்க முடியல. என்ன கேட்டாலும் பட்ஜெட் ஏன்பா அப்படி இருக்கு? திமுக கடனை வச்சிருச்சு. நீங்க 2 மாசத்துல 5 வருஷத்துல வச்சதோட கூட நீங்க கடன் வச்சதா சொல்றாங்க. அப்ப எதுக்கு எடுத்தாலும் திமுகங்கிற ஒரு விஷயத்த போட்டா நம்மளை நம்புகிற மக்களுக்கு, நம்மளை வாக்களித்த மக்களுக்கு பொருளாதாரம் தெரியாது, நிதிநிலை அறிக்கைன்னா என்னன்னு தெரியாது, பட்ஜெட்னா என்னன்னு தெரியாது, காவிரினா என்னன்னு தெரியாது, கொடகுமலைனா என்னன்னு தெரியாது, எல்லை பகுதியில எவ்வளவு கிலோமீட்டர் காவிரி ஓடுதுன்னு தெரியாது, கடைமடை பகுதினா எந்தெந்த ஊருன்னு தெரியாது, 69 சட்டங்கள் தெரியாது, 71 என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, 74 என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் திமுக சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லைங்கிற அந்த ஒற்றை வரியை போட்டு ஓடிடலான்னு இருக்காங்க. இதன் மூலமாக நிர்மல்குமார் என்ன நிரூபிச்சிருக்காருன்னா, காவிரி பிரச்சனையில் நாங்க கர்நாடக அரசு, நாங்க தமிழ்நாட்டை காவு கொடுத்துட்டோம், தமிழ்நாட்டை அடகு வச்சுட்டோம், எங்க விவசாயிகளை நாங்க பள்ளி கொடுத்துட்டோம் அப்படின்னு அம்பலப்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஸ்டாலின் மேல பழிய போடலாம். இப்ப தண்ணி வரலைன்னா ஸ்டாலின் தான் காரணம், அதுக்கு முடிவாயிட்டாங்க. விஜய் அரசு எதுவும் செய்யாதுங்கிறத நிர்மல்குமார் அம்பலப்படுத்தியிருக்காரு, விஜயை காட்டி கொடுத்திருக்காரு. இதுதான் நடக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன ஏங்க நீங்க திமுக தாவேக சண்டை போடுங்க, அது உங்களுடைய அரசியல் பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்கள் தண்ணி பிரச்சனை, தண்ணி எங்கன்னு கேட்டா ஸ்டாலின் தடுத்துட்டாரு. ஸ்டாலின் சொன்ன வந்து என்ன நடக்குது? நான் என்ன கேட்கிறேன், வரலாற்றின் அடிப்படையில் நீங்க பேசணும்னா 1971 வழக்கு போட்டது திமுக அரசு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த கலைஞர், மாதவன் போன்றவர்கள் போட்டாங்க. அன்றைய திமுக அரசு போட்டது. அந்த அப்ப கோர்ட் நியாயமா செயல்படாம ஒரு விஷயம் பண்ணுச்சு. ஏற்கனவே இருக்கிற ஒப்பந்தத்துக்கு எதிராக கர்நாடகாவில் கட்டப்பட்ட அணைகளை நிறுத்தணும் அப்படின்னு இங்க உள்ள கலைஞர் அரசு சொல்லுச்சு, திமுக அரசு. அத நீதிமன்றம் இல்ல கட்டிட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசன பரப்பை ஏத்திக்கிட்டாங்க. ஆனா இன்னொரு கோரிக்கை வச்சுச்சு, தீர்ப்பாயங்களை அமைத்து முறைப்படி எங்களுக்கு தண்ணி வழங்கணும்னு சொல்லுச்சு. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுச்சு. அது கேஸ் நிலுவையில இருந்துச்சு, அதை டக்குன்னு வழங்காம நிலுவையில இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே கர்நாடகா பிரச்சனையில உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உங்களுக்கு காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எல்லாம் மேக்சிமம் கர்நாடக சார்பா தான் இருக்கிறாங்க. இதுலதான் நம்ம தமிழர்கள் போராடி போராடி இதையெல்லாம் பெற்றோம். அப்ப தீர்ப்பாயங்கள் அமையணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை திமுக வைத்த போது அதை பரிசீலனையில் அந்த கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருந்தது. அந்த நேரம் பார்த்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர்கிட்ட வந்து நம்ம 3 மாநிலமும் ஒரு பேச்சுவார்த்தை மூலமா போயிடலாமே, கோர்ட்ல கேஸ் இருக்கு, அந்த கேஸை மட்டும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கோங்க சொன்னது இந்திரா காந்தி அம்மையார். இதுக்கு ஆதாரம் பாவு சண்முகம் போன்றவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. பாவு சண்முகம் திமுகலே இருந்திருக்காரு, அதிமுகலே இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு. ரெக்கார்டு இதெல்லாம் நான் பேசுறது வந்து கதை கிடையாது, சும்மா அடிச்சு விடுறது கிடையாது. இந்த நிர்மல்குமார் சொல்றாரு பாருங்க, ஸ்டாலின் வந்து சிவகுமாருக்கு போன் போட்டாராம், தடுத்து நிறுத்திட்டாராம். அந்த மாதிரி கிடையாது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து கோர்ட்டு கேஸ்ல இருக்கு, எங்களுக்கு தீர்ப்பாயம் அமைக்கணும்னு, அதை வந்து நீ கேஸை வாபஸ் வாங்க, பேச்சுவார்த்தை மூலமா பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ப அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினுடைய விளைவாக பேச்சுவார்த்தையில கர்நாடக அரசு வழக்கம் போல ஒத்துக்கல. இது நடந்தது. அது மட்டும் இல்ல, 69 திமுக அரசு, விவசாய சங்கங்கள், இப்படி பலர் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குக்கான விவரம் இப்ப திமுக இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்குங்கிறாங்கல்ல, 2026 போடல அவங்க கேஸ். 1968 இந்த காவிரி பிரச்சனைக்கு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையாருக்கும் காவிரிக்காக போராடின வரலாறு உண்டு, 2 கட்சிக்கும். பிடிச்ச ஆளுநர் மாளிகை எதிராகவே போராடின வரலாறு உண்டு. வாழப்பாடி ராமமூர்த்தி மாதிரி கண்ணியமிக்க தமிழர்கள், இன உணர்வு கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்தா கூட இந்த பிரச்சனைக்காக நாங்க பதவி ராஜினாமா செய்யறேன்னு சொன்ன வரலாறு உண்டு. இப்படியெல்லாம் போராடிய தமிழர்களும் கட்சிகளும் வரலாறும் காவிரி பிரச்சனைக்கு இருக்கு. நிர்மல்குமார் போன்றவர்களுக்கு எதையாவது அபாட்டம், நீங்க ஒரு அமைச்சர், எனக்கும் நீங்க தான் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் எப்படிங்க பேசணும்?
கார்பெண்டர் ஆகுங்கிறீங்க, நீட்டு படிக்காதீங்க, கார்பெண்டர் ஆகுங்க, பிளம்பர் வேலைக்கு போங்கங்கிறீங்க, நீட்டுக்கு மாணவர்கள் போராடனா ஒடுக்குறீங்க. காவிரி பிரச்சனைக்காக மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க சம்பந்தமே இல்லாம ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க. அது கொடுத்து கேள்வி கேட்டா புசியா இருந்து பதிலே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு. ஏன் ஓடுறாருன்னு கேட்டா காவிரி பிரச்சனையை விட அவசரமான வேலைக்காக அவர் ஓடினாரு அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு. வேளாண் துறை அமைச்சர்னா பட்ஜெட் எடுத்துட்டு போய் இன்னொரு மாநிலத்துல போய் வச்சு பூஜை செய்யறாரு. என்ன நடக்குது? காவிரி பிரச்சனைக்கான ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் பண்ணாம எல்லாமே காமெடியாவும் ரீல்ஸ் எடுக்கிற வேலையாவும் ஓடிக்கிட்டு இருக்கு. கேட்டா ஸ்டாலின் தான் இந்த வேலையை தடுக்கிறாருன்னு வழக்கு இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இவங்க காவிரி தண்ணியை பெற்று தர மாட்டாங்க, மேகதாதுவே கட்டிவிட அனுமதிச்சிருவாங்களோன்னு பதட்டமா இருக்கு. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்னங்க செய்ய? விஜய் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, காங்கிரஸ் தான் தடுத்துச்சு. காங்கிரஸும் ஸ்டாலினும் சேர்ந்து, அப்ப கூட காங்கிரஸ் குற்றவாளி கிடையாது, ஸ்டாலின் தான் குற்றவாளியா. இது எவ்வளவு பெரிய பிளே பாருங்க. எனக்கு என்னன்னா ரொம்ப சந்தேகமா இருக்கு, டெல்லி காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து விளையாடுறாங்களான்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா மேகதாது குறித்து ஒரு வாய் கூட திறக்கல ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தாங்கன்னு பேசவே இல்லை. சென்னைக்கு வந்தபோது கூட ஓடி போயிட்டாரு வந்துட்டு. விஜயும் ராகுல் காந்தியை சந்திச்சு மேகதாது பிரச்சனை குறித்து உங்க காங்கிரஸ் தானே ஆட்சி செய்து சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூரும் நாங்க சிவகுமாரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது பண்ணி தண்ணி தாங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க கட்சி ஆட்சி செய்தான், ஆனா மாணிக் தாக்கூர் காங்கிரஸ் யாரும் பேச மாட்டாங்களா? விஜய் கட்சியில அமைச்சரவையில் இருக்காங்களா? விஜயும் காங்கிரஸை கண்டித்து எதுவும் பேச மாட்டாங்களா? நிர்மல்குமார் போன்றவர்கள் இதுக்கு ஸ்டாலின் காரணம் சொல்லுவாங்களா? என்னங்க இது? அதிகாரத்தில் இருக்கிற பாஜக அதை எதுவும் பேச மாட்டீங்க. கர்நாடகா ஆட்சி செய்வது உங்க காங்கிரஸ், உங்களோட கூட்டணியில் இருக்க காங்கிரஸ், அந்த காங்கிரஸை விமர்சிக்க மாட்டீங்க. அப்ப யார் தாண்டா இதுக்கு காரணம்னா இதுக்கு காரணம் ஸ்டாலின். ஸ்டாலின் டி சிவகுமாரா. இதே டி சிவகுமார் விஜயை பற்றி ஏளனமா பேசினாரே, நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற மாதிரி பேசினாரே, அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கு இதுவரை விமர்சனம் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு சிவகுமார் ஸ்டாலினோட நட்பா இருக்காரு. டி சிவகுமார் சொன்னது எப்ப? இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் போன்றவர்கள் வேணும், அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவருங்கிற அந்த அடிப்படையில சொன்னாரு. ஓவராலா இந்திய அளவில் விஜயா ஸ்டாலின் ஆனா ஆன்டி பிஜேபி பேசுற எல்லாருக்கும் ஸ்டாலின் தான் நெருக்கமா இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மம்தால இருந்து அகிலேஷ், இவரு அரவிந்த் கெஜ்ரிவால், எல்லோருக்குமே அந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது எதோட லிங்க் பண்றாரு பாருங்க. டி சிவகுமாரும் ஸ்டாலினும் ஃப்ரெண்டு, அதனால அவங்க பேசி தரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல்? சரி, அவ்வளவு தூரம் விஜய் அவமானப்படுத்துற டி சிவகுமார் எதிர்த்து நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணிருக்கீங்க? டி சிவகுமார் எதிர்த்து என்ன பேசிருக்கீங்க? அவரோட எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு பேச போறாருன்னு சொன்னீங்க? அப்ப இது எப்படி நம்ம பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரி போய் ஒரு சீன் போட்டு முடிச்சிடலாமான்னு பார்த்தாங்க. அப்புறமேட்டு டி சிவகுமாரே வர வேணான்னு சொல்லிட்டாருன்ட்டாங்க. இப்ப அடுத்து என்னதான் பண்றதுன்னு பார்த்தா திமுக வழக்கு இழுக்கு போட்டு இந்த சட்ட ரீதியா வரலாற்று ரீதியா பேச போதும் தெரிஞ்ச உடனே திமுக தான் காரணம் அதை தடுக்க அப்படின்னு. யாரு? தோத்து போன எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்க கூட கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சியோட மறைமுக டீல் போட்டு தண்ணி வரவிடாம பண்ணிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. அதையும் உங்க ஆட்கள் நம்புவாங்க. ஆனா என்னமோ தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இதுவரையும் கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதா அரசியல் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக கலைஞர் அரசியல் பண்ணியிருக்கிறாங்க, காமராஜர் வெர்சஸ் அண்ணா அரசியல் பண்ணியிருக்காங்க, ராஜாஜி வெர்சஸ் அண்ணா அரசியல் செஞ்சிருக்கிறாங்க, பக்தவச்சலம் வெர்சஸ் அண்ணா அரசியல் ஓடி இருக்கு. ஒருபோதும் இப்படி ஒரு அரசியல் எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் அரசியல் ஓடி இருக்கு. யாரும் இப்படி அபத்தமான குற்றச்சாட்டை, ஒரு சிறுபலத்தனமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் யாருமே வைக்கல. ஆனா இந்த அரசு வந்ததுல இருந்து எதுக்கெடுத்தாலும் திமுக அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில போய் கடைசியில இவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம, இதுக்கும் காரணம் அதுதான், கரண்ட் பில் கூடுறது காரணம் தான், காவிரி பிரச்சனைக்கு வராது காரணம் அவங்கதான். ஆனா ஐயா, நீங்க தான் ரூலிங் பார்ட்டி, நீங்க தான் ஆளுங்கட்சி, ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னும் எத்தனை மோடி 12 வருஷமா சொன்னாரு எது நடந்தாலும் நேரு தான் காரணம், காங்கிரஸ் நேரு தான் காரணம்னு. அதே பேட்டர்ன் மோடி பேட்டர்ன்ல விஜயும் நிர்மல்குமார் போன்றவர்கள் எது நடந்தாலும் என்னையா அவங்க ஆட்சியில் இப்படி நடந்துருச்சு, இது காரணம் ஸ்டாலின் தான், இதையே வச்சு அவங்க ஓட்டிடுவாங்கங்கிற மாதிரிதான் தெரியுது. பார்ப்போம். அவங்க வைக்கிற எல்லா உண்மைக்கு மாறான தரவுகளுக்கும் ஆதாரத்தோடும் தரவுகளோடும் பதில்கள் பொருளாதார நிபுணர்கள் பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க இஷ்டத்து போல வழக்கம் போல எதையாவது ஒண்ணு அடிச்சு விடக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்க வேண்டிய காங்கிரஸையும் கேட்கல, கேட்க வேண்டிய கர்நாடக அரசையும் கேட்கல, கேட்க வேண்டிய அவங்க கூட்டணி கட்சியும் கேட்க மாட்டாங்க, கேட்க வேண்டிய டெல்லியை எதிர்த்து பேசுற அளவுக்கும் திராணி கிடையாது. இருக்கவே இருக்கு திமுக தான் இது காரணங்கிற அந்த ஒற்றை இதுல போய்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப ஆபத்தான அரசியல் போக்கா இருக்கு. மக்கள் நீங்கள் தான் விழிப்படையணும், அரசியல் சமூக நிலவரங்களை புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன வேணாலும் தலையில் மிளகா அரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு தான். நன்றி.